ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேலஞ்சில டே 26 ரெசிபி தான் பார்க்க போறோம். பழக்கா இருக்கு இல்லையா? பழா பிஞ்சு அத வச்சு கிரேவி எப்படி செய்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். பழா பிஞ்சு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா பறிச்ச பழா பிஞ்சா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து கட் பண்ணும்போது நெறைய பால் வரும். ஸோ அது வந்து கையில படாம இருக்க தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. பட் அதே வந்து பறிச்சு கொஞ்ச நாள் ஆயிருச்சுன்னா பால் வராது. ஸோ இன்னைக்கு நான் வாங்கியிருந்த காயில வந்து பார்த்தீங்கன்னா, பாலே வரல. நான் எதுக்கும் சேஃப்டியா இருக்கட்டுமேன்னு சொல்லி தேங்காய் எண்ணெய் தேய்ச்சுக்கிட்டேன். பழப்பிஞ்சு வந்து கட் பண்ணுறது ஈஸி தான். ஃபஸ்ட்டு தோல் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டு, 4ஆ வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் இருக்க பீஸை மட்டும் தனியா எடுத்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு தேவையான பழப்பிஞ்சு வந்து கிடச்சிரும். இத வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்ன க்யூப்ஸாவே கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்ல ஃப்ளேவர் பிடிக்கும் இல்லையா? அதனால் அப்படி நான் கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெயில வந்து ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு, கட் பண்ண பலாப்பிஞ்சையும் போட்டு லைட்டா வதக்கிக்கிட்டேன். இது கூட வந்து கொஞ்சமா உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்குனோம்னா, உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அப்புறம் குழம்புக்கு தேவையான பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு வதக்கிட்டு, தக்காளியும் வந்து ஒரு 2, 3 தக்காளி வந்து போட்டிருந்தேன். எல்லாத்தையும் வதக்கி அரைச்சு, அதையும் வந்து நம்ம பலாப்பிஞ்சு வதக்கிட்டு இருந்தோம்ல, அது கூட வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா, கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேவர் அப்சர்வ் பண்ணும். அதுக்கப்புறம் குழம்புக்கு வந்து இன்றைக்கி நான் 3 ஸ்பூன் சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன். அது கூட வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ ஒரே ஒரு சிக்கன் மசாலா மட்டும் போட்டோம்னா, அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அப்படியே சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் சிக்கன் மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டு, லைட்டாக வந்து கொதிக்க விட்டுருந்தேன். அந்த கேப்பில் வந்து குழம்புக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கலாம். பட் தேங்காய் ஊற்றாமல் இப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நம்ம குழம்பு வைக்கிறனால தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய், சோம்பு போட்டுக்கல ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி இந்த குழம்பு கூட சேர்த்துட்டு, இன்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி ஒரு 10, 15 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டு எடுத்தோம்னா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பலாப்பெஞ்சு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சிம்பிளான ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா